समचरण सरोजं सान्द्रणीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्धरं कञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि। सिञ्चन्नूपुरशोभिपादकमलां मन्दस्मितोज्जन्मुखीं कञ्जाक्षीं कुचभारभीरुविलसन्मध्यां क्वणत्कङ्कणां शम्भ्वाद्यैः परिसेवितां सुवसनां जाम्बूनदालङ्कृताम् अम्बां तां प्रणतोऽस्मि कृष्णरमणीं लम्बालकां रुक्मिणीम्। गुर्वर्थे त्यक्तराज्यः व्यचरदनुवनं पद्मवद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां मृजितपथरुजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्यात्रिशूर्पणख्याः प्रियविरहनुधारोपित भ्रूविजृम्भ त्रस्ताब्धिः बद्धसेतुः खलदमदहनः कोसलेन्द्रोवतान्नः। शुकाचार्य श्रीमद् भागवतத்தை வருஷிச்சுட்டு வரும்போது நவமஸ்கந்தத்துல சூரிய வம்சம் சந்திரவம்சம் முதலிய சரித்திரங்கள் ராஜாக்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார். அதுல சூரிய வம்சம் வர்ணிக்கும் பொழுது ராமச்சரித்திரம் 2 அத்தியாயம் சொல்றார். ग्रंथकोटिभिरागीर्णम् अद्भुतं रामविक्रमम् अध्यायद्वयतो वक्ष्यन् एकश्लोके नमस्यति। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम्. ராமாயணத்தை சொல்லும் பொழுது வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகங்களாக ராமாயணத்தை ரச்சனை பண்ணி கொடுத்தார். அந்த 24,000க்கு மூலத்தை சொல்லும் பொழுது கோடி ஸ்லோகம் ராமாயணம். சதகோடி 100 கோடி ஸ்லோகம் ராமாயணம். இதை சந்திரபாகா தீரத்தில் சாதுக்கள்லாம் அபங்கம் பாடும் பொழுது பிரவச்சனம் பண்ணும் பொழுது 100 கோடி ஸ்லோகங்கள் ராமச்சரித்திரம் பிரம்மலோகத்தில் பிரகாசிக்கிறதுன்னு மராட்டி அபங்கம் பாடி அர்த்தம் சொன்னார். அதை கேட்ட நாமதேவன் எப்ப ராமனை பத்தி 100 கோடி ஸ்லோகம் இருக்கோ நம்ம பாண்டுரங்கனை பத்தி 100 கோடி அபங்கம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பாண்டுரங்கிட்ட வந்து விஞ்ஞாபிச்சென்று அவரோட கிருபையில அபங்கம் பாட ஆரம்பிச்சாரு நாமதேவரோட சரித்திரம். 100 கோடி ஸ்லோகங்கள் ராமச்சரித்திரம்.
அந்த சதகோடி பிரவிஸ்தரமான ராமச்சரித்திரத்தை வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகமாக பண்ணினார். அந்த 24,000 ஸ்லோகத்தை 2 அத்தியாயத்தில் சுருக்கிறார் சுகாச்சாரியார். அத்தியாயத்வயதோ வக்ஷ்யன்னு 2 அத்தியாயத்தில் சங்கிரகமா சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகத்தினால ராமச்சந்திர பிரபுவுக்கு நமஸ்காரம் பண்றார். ஏக ஸ்லோகே நமஸ்யதி. அந்த ஸ்லோகம் தான் பிரசித்தமான ஸ்லோகம். குர்வர்த்தே த்யக்த ராஜ்யஹ வியசரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாஹ பாடிஸ்பர்ஷ அக்ஷமாப்யாம். சுகாச்சாரியார் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ற வியாஜத்துல ராமச்சரித்திரத்தை சொல்றார். ஏற்கனவே நவராத்திரி ஆரம்பத்தில் அயோத்தியா காண்டத்தில் கௌசல்யா ஆசீர்வாத முறையில் பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். அத கௌசல்யா ஆசீர்வாதம் சுவாமி அம்மாவை சமாதானப்படுத்திவிட்டு தேவியும் சமாதானப்படுத்திவிட்டு காட்டு கிளம்புறார். அது சுகாச்சாரியார் குர்வர்த்தே த்யக்த ராஜ்யஹ. குருன்னா அப்பான்னு ஒரு அர்த்தம், பெருசுன்னு ஒரு அர்த்தம். பிரசித்தமா தெரியும் தசரத சக்கரவர்த்திக்காக காட்டு கிளம்பினார்னு. ஆனால் அந்த அர்த்தத்தை சுகாச்சாரியார் சொல்லாமல் தர்மத்துக்காகங்கிறார். தர்மம் பெருசு, அது யதார்த்தம்ங்கிறத தேவி தன் வாக்குனால சொல்றார். காட்டுக்கு வந்தார் சுவாமி, அப்பாவுக்காக வந்தார்னு சொல்லல. சுந்தரகாண்டத்துல தர்மாபதேசாத் த்யஜதச்ச ராஜ்யம், தர்மத்துக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தாருங்கிறார் தேவி தன் வாக்குனார். தர்மத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணி வியசரதனுவனம், ஒவ்வொரு காடாக நடந்து போனாரா சுவாமி. எப்பேற்பட்ட சரணம்ங்கிறார் சுகாச்சாரியார். பத்மபத்யாஹ பத்மபத்யாம் பிரியாயாஹ பாடிஸ்பர்ஷ அக்ஷமாப்யாம். எப்பேற்பட்ட சரணாரவிந்தம்ங்கிற திருவடியை சொல்லும் பொழுது, அரண்மனையில் இருக்கும்பொழுது தேவி பெருமாளுடைய ராமருடைய சரணாரவிந்தத்தை தன் மடியில் எடுத்து வச்சுட்டு சரண சேவை பண்ணுவாள். கால் பிடிப்பேன், இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கல, பிடிக்கலாம்னு தொட்டு காலம் சரணத்தை பாணிஸ்பர்ஷ அக்ஷமாப்யாம். அந்த தொட்டது சாங்காமல் செவந்த சரணாரவிந்தம். அப்பேற்பட்ட சரணாரவிந்தத்தினால் நடந்து ஒவ்வொரு காடாக அலைஞ்சார் சுவாமி. பின்னாடி லட்சுமண சுவாமியும் சுக்ரீவன் ஆஞ்சநேய சுவாமி முதலிய பக்தாள்லாம் அங்கங்க அப்பப்ப சுவாமி எந்தெந்த மார்க்கத்தில் வரப்போறாரோ அதை முன்னாடியே சரி பண்ணி வைப்பறான். மிருஜித பதருஜா யோ ஹரீந்திரானுஜாப்யாம். இப்படியே பஞ்சவடியில சுவாமி வசிச்சுட்டு இருக்கிற காலத்துல வைரூப்யாத் சூர்பணக்யாஹ, அங்க ராவணனுடைய சகோதரி சூர்பணக வந்து சேர்றா. அந்த சூர்பணகையை விரூபகரணம் பண்றா. மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டா.
இப்படி இந்த துக்கம் தாங்காமல் அவள் கரதூஷண திரிசிரத்தையும் சொல்லி ராவணன்ட்டையும் போய் சொன்னான். பிரிய விரகருஷாரோபித பிரிய விரகருஷா, சுவாமி விரூபகரணம் பண்ணினத்தை தெரிஞ்சின்ற ராவணன் மாரீச்சு சகாயத்தினால தேவியை அபகரிச்சுன்னு போயிட்டான். சீதா விரக தப்தனாக சுவாமி சீதே சீதே சீதேன்னு இப்படியே கதறிண்டு தேடிண்டு வரும்பொழுது கபந்தனுக்கு சொர்க்கதி, சபரிக்கு மோட்சம், ஆஞ்சநேய சுவாமியை சக்கியம் பண்ணினார், வாலிபதம் பண்ணினார், சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ஆஞ்சநேய சுவாமி லங்கா நகரம் சென்று திவ்யமான அங்குலீகத்தை கொடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு சுவாமி சந்நிதி வந்து சுவாமியும் வானர சைன்யத்தோடு லங்கைக்கு போய் திரஸ்தாப்திகி சமுத்திரத்தை நடுங்க வச்சு சேதுபந்தம் பண்ணி அக்கறைக்கு போய் ராவணாதிகளை வதம் பண்ணி திவ்யமான புஷ்பக விமானத்தில் தேவிய அழைச்செண்டு வானர சைன்யம் விபீஷண சுவாமி முதலிய பக்தாளெல்லாம் அழைச்செண்டு நேரா அயோத்திக்கு வரும் வழியிலே நந்தி கிராமம் வந்து பரதனை ஆலிங்கனம் பண்ணிட்டு நகரங்களெல்லாம் நகரத்தை அலங்காரம் பண்ணி சுவாமியை அயோத்திக்கு எழுந்தருளச் செய்கிறான். ஜிக்ராக பரதோரஸ்மி, பரதனே கடிவாளம் பிடிச்சி சுவாமியை அயோத்திக்கு அழைச்சின்னு வந்து ஜட்டாசோசனம் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி 500 புண்ணிய நதிகள் 4 சமுத்திரத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து, அதுபோல நம்ம பாண்டரங்கனுக்கு 2011 முதல்ல இதே சந்நிதியில கும்பாபிஷேகம், 2012 இதே சந்நிதியில பாண்டரங்கனுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். 200 வைதிகால் வேதபாராயணம் பண்ணினார். 125 பேர் ராமாயண பாராயணம் பண்ணி பாரத தேசத்தில் உள்ள புண்ணிய நதிகளிலிருந்தெல்லாம் தீர்த்தம் கொண்டு வந்து இந்த 3 சமுத்திரத்திலிருந்து ஜலம், கிழக்கு சமுத்திரம், தெற்கு சமுத்திரம், மேற்கு சமுத்திரம், 3 சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இருந்து நடத்தின பட்டாபிஷேகம் சுவாமிக்கு. இது விட்டல் ருக்மிணி சமஸ்தான் அப்படின்னு இதுக்கு ஒரு நாமகரணம் இருந்தாலும் இது எப்ப சமஸ்தானமா ஆச்சுன்னா இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆச்சு. அதுபோல சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் சகல ஏற்பாடுகளும் பண்ணி சித்தம் பண்ணி சுவாமிய தேவியோட கூட சிம்மாசனத்துல எழுந்தருளச் செய்து அபியசிஞ்சன்னர்வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராக்ஷம் வசவோ வாசவம் யதா. அஷ்டவசுக்கள் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்றது போல வசிட்டார். வாமதேவர், ஜாவாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயக்யர், கௌதமர், விஜயன்கிற 8 வேத வித்துக்கள் சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் சுவாமியை சிம்மாசனத்தில் உட்கார்ந்து வச்சு தேவியோடு கூட சகசீதம் நிவேசயத்து அபியசிஞ்சன்னர்வியாக்ரம் அப்படி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி
சுவாமி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா நித்திய புஷ்பா நித்திய பலாக. இந்த 14 வருடம் எந்த மரம் செடியும் கொடியும் ஒழுங்கா பூத்து காய்க்கலன்னுட்டார் வால்மீகி. சுவாமி பட்டாபிஷேக ஆன உடனே 14 வருடம் விட்டு போனத முழுக்க பூத்து காய்ச்சி பழுத்து அப்படி தீர்த்துடுதான் மரங்கள்லாம். புத்திரகாமஸ்து புத்திரான்வை, ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டு ராமச்சரித்திரம் ராமாயணம் பாராயணம் பண்ணினாலோ சிரவணம் பண்ணினாலோ ஒரு பிள்ளையா கொடுக்க தெரியாத சுவாமிக்கு நிறைய பிள்ளைகளை தரும். புத்திரகாமஸ்து புத்திரான்வை, ஏதோ குடும்ப சிரமமா இருக்கு, கொஞ்சம் வசதி வந்தா தேவலாம், கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்தா தேவலாம் நினைச்சிட்டு ஒரு ராமாயண பாராயணம் பண்ணினா தனகாமோ தனானிச்சா யதேஷ்டமா பரிஷிச்சுடுவான் ராமன் அப்படின்னு சத்தியவச்சசால வால்மீகி சொன்ன பிரகாரம் ராம பட்டாபிஷேகம். இன்றைய தினம் விஜயதசமி. பகவத்குணத்தை ஸ்மரி, நானும் சொல்லணும் நீங்களும் கேட்கணும். நாளைய தினம் சிரவண நட்சத்திரம் ஏகாதசி. காத்தால 5 மணியிலேருந்து 6 மணி வரை, 6 மணிக்குள்ள நம்ம விட்டல் ருக்மிணி சர்வ வித்யாலயா அதனுடைய பூமி பூஜை. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரே கன்ஃபியூஸ்ல இருந்த விஷயம் அது. பிளேன்லாம் போட்டு வந்துடுது, கவர்மெண்ட்ல அப்ரூவலுக்கும் பேப்பரெல்லாம் அனுப்பிச்சுட்டோம் பிளேனை. நிறைய பேர் ரொம்ப முக்கியமா உள்ளவாள்லாம் வாஸ்து பார்த்தா, நம்ம காஞ்சி பெரியவாள்லாம் பால பெரியவாளே ஒருத்தர் அடிச்சார், ஒரு பெரிய காரியமா பண்றமே அது சரியா இருக்கான்னு பாருங்கோன்னு. நம்ம ஸ்ரீ மடத்திலேருந்து ஒருத்தர் முழுக்க எல்லாத்தையும் அளந்துட்டு இந்த டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு, இந்த இடத்துல கட்டக்கூடாது, இந்த இடம் சரியா வரல, எல்லாம் விதிக்கா இருக்கு, ரொம்ப ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரே யோஜனையாவே இருந்தது 2 வருஷம். அதுக்கப்புறம் திடீர்னு பாண்டரங்கனோட கருணையில ஃபிளாஷ் மாதிரி இப்ப கோசாலை இருக்கிற பிரதேசமும் வேத பூமிக்காக நாம ஏற்பாடு பண்ணியிருக்கிற பூமியும் ஒரே அளவு தான் ரெண்டும். திடீர்னு ஒரு யோஜனை தோணுது, இப்ப கோசாலை இருக்கிற இடத்துல எப்படியும் கோசாலை இடம் போடல, இன்னொரு 300 பசுக்கள் வந்துருக்குன்னா இந்த இடம் போறாது, இடம் ஷிஃப்ட் அவசியம் ஷிஃப்ட் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்பதான் தோணுது இப்ப பாடசாலை இந்த கோசாலை இருக்கிற இடத்துல பாடசாலையை வச்சுடுவோம், கட்டிடுவோம், சர்வ வித்யாலயாவை கட்டிடுவோம் அப்படின்னு வாஸ்து பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளவு பொருத்தமா கச்சிதமா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கு. அதனால உடனே ஏற்பாடு பண்ணி நாளைய தினம் காத்தால 5 மணிக்கு விட்டல் ருக்மிணி சர்வ வித்யாலயா பூமி பூஜை. அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருக்க போகிறது. வேறு இந்த சர்வ வித்யாலயா அது யூனிவர்சிட்டி, இது எங்கே கட்ட போகிறோங்கிற யோஜனை சரியா இல்லாததுனாலேயே எல்லாம் பிளாக்காக இருந்தது அப்படியே. இப்போ நம்ம மொத்தம் பாரத தேசத்தில் 11 சாக்கைகள் இருக்கு. இப்போ 6 சாக்கை நாம் இங்கே பாடசாலை வச்சிருக்கோம், இன்னொரு 5 சாக்கை வைக்கணும்.
அதுக்கு பிரயத்தனப்படுறதுக்கு கூட நமக்கு அவகாசம் இல்லாமல் இதே ஒரியா இருந்தது. அதனால மேலே இப்போ உடனே இமீடியட்டா பண்ண போகிறது ரிக்வேதம். இன்னும் ரிக்வேத பாடசாலை ஆரம்பிக்கல. ரிக்வேதத்திலேயே இப்போ 2 இருக்கு. ஒன்றும் பிரசித்தமாக எல்லா இடத்துலையும் இருக்கிற சாகல சாக்கா ரிக்வேதம், சாகல சாக்கா. அபூர்வமாக ராஜஸ்தானில் இருக்கு. பான்ஸ்வாடாங்கிற ஒரு ஊரில் குஜராத் பார்டர் அங்கே இருக்கு சாங்கியாயன சாக்கான்னு ரிக்வேதம். அவ கடைசி பர்சன் 2 பேர் தான் இருக்காது. 75 வயசு ஆயிடுதவா பிராதாக்கு. அவள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அந்த பாடசாலை ஆரம்பிச்சிருவோம். ரிக்வேதத்தில் 2 சாக்கை, சாமவேதத்தில் ஒரு பாடசாலை நடந்துட்டு இருக்கு. இப்போ சாமவேதம் கௌதம சாமா நடந்துட்டு இருக்கு. ராணாயினிய சாமா, ஜெய்மினி சாமா அப்படின்னு 2 சாம சாக்கை இருக்கு. அந்த 2 பாடசாலை இப்போ 2 2 4 ஆச்சு. யஜுர்வேதத்தில் மைத்ராயணிய சாக்கைன்னு அது மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த 5 சாக்கையும் இப்போ நம்ம அடுத்து உடனே ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள பிரயத்தனம் இப்பயே ஆரம்பிச்சுட்டேன் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் இப்போ படிச்சுட்டு இருக்கு. வேதம் படிக்கிறா, ஷடங்கம் படிக்கிறா, வேத பாஷ்யம் படிக்கிறா, ஸ்ரௌத்தம் படிக்கிறா. அது மாதிரி இப்போ 100 குழந்தைகள் கிட்டத்தட்ட இருக்கா. இப்போ இந்த பாடசாலைகள்லாம் ஆரம்பித்தா இன்னொரு 60 குழந்தைகள் வரையில் வருவா. அதோடு கூட சாஸ்திர பாடசாலை ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே சாஸ்திர பாடசாலை ஆரம்பிக்க போகிறது. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா தொடர்ந்து பண்ணணும். அதுக்கு மங்களமாக நாளைய தினம் கார்த்தால 5 மணியிலேருந்து 6 மணிக்குள்ள அந்த சிரவண நட்சத்திரத்தில் பண்ணணும். உதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணுங்கிறதுக்காக 5லேருந்து 6 பூமி பூஜை அதை நடத்திட்டு மேற்கொண்டு வாழ்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடும். பெரிய கைங்கரியம். வேதரட்சணம்ங்கிறது பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு பாடசாலை வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அது எவ்வளவு சிரமம்னு எங்களை மாதிரி உள்ளவாள் கேட்டால் தான் தெரியும். அவள் பாடசாலை வைக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு சாகை முழுக்க அங்கீகரிச்சுட்டு அவள் பண்ணலாம். இந்த வாத்தியார் பார்த்துக்கிறது, குழந்தைகளுக்கு ஆகாரம், நிர்வாகம். அதுபோல் பாடசாலை வைக்கணும்னு நினைக்கிறவா ஒவ்வொரு சாகையும் அவளுக்கு எதில் ருச்சி இருக்கோ அதை செய்யலாம். இங்கே நடத்துறது முழுக்க நாம் எல்லாருமே ஒரு கருவியை தவிர, இது பின்னாடி இருக்கா வருக சுவாமி பாண்டுரங்கன் தாயார், இவ தான் இங்கே நடத்துறது. நாம் ஒரு நிர்வாகத்துக்கு உட்கார்ந்துருக்கோம். அதனால இந்த கைங்கரியம் நாளைக்கு ஆரம்பம். பக்தாள்லாம் அவசியம் முடிஞ்சவா வரலாம். ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் இது. முடிஞ்சவா வரலாம், இல்லைன்னா ஸ்மரிச்சுக்கலாம். நாளன்னைக்கு சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அன்னைக்கு நம்ம ஸ்ரீனிவாசன் ஒரு பிராச்சீனமான பெருமாள். அந்த பெருமாள் அவரா நம்மளை தேடிட்டு வந்திருக்கார் கிருபை பண்றது. அதனால காத்தால ஒரு 8-9 மணிக்கு அந்த ஸ்ரீனிவாசனுக்கு திருமஞ்சனம், யதோக்தமான திருமஞ்சனம் நம்ம சந்நிதியில் வசந்த மண்டபத்தில். சாயங்காலம் 6 மணிக்கு கருட சேவை, வீதி புறப்பாடு. அது அவகாசம் இருக்கிறதுனால யாருக்கு முடியுமோ அவள் வந்து அவசியம் கலந்துண்டு பாண்டுரங்கனுடைய பரம கிருபைக்கு பாத்திரமாகணும். வேதோக்கிலோ தர்மமூலம்னு சகல தர்மங்களுக்கும் மூலம் வேத ரட்சணம்.
அதனால இந்த வேத லட்சணத்தில் ஒவ்வொரு குடும்பமும் கலந்துக்கணும். என்ன ஒத்தரா சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஒத்தரா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு பெரிய கைங்கரியங்களெல்லாம் பண்ணணும். அதனால யாருக்கு எப்படிலாம் ஈடுபட முடியுமோ அவர்கள்லாம் ஈடுபட்டு இப்போ நாளைக்கு ஆரம்பிச்சிட பொழுது ஒர்க்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு எப்படி கலந்துக்கலாமோ அவள் கலந்துட்டு வேத மாதாவோட கிருபைக்கு பாத்திரமாகணும். எஸ்ய விஸ்வசிதம் வேதா பாண்டவன் கண்டிருக்காரு, இவரோட மூச்சு காத்து தான் வேதம். அதனால வேத லட்சணம் பண்ணினா பெருமாளுக்கு பரம சந்தோஷம் பாண்டவங்களுக்கு. அதனால பகவானுடைய ஒரு பிரீத்திக்கு பாத்திரமாகலாம். பண்டரிநாத் மகாராஜ்கி ஜெய். ஜெய் ருக்மிணி மாதா கி ஜெய்.